என்னன்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பொதுவாகவே ஒரு வேரியபிளை வந்து அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்றப்போ அந்த வேரியபிளை ஒரு இடத்துல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அது எந்த டைப்பை சேர்ந்தது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக தான் டேட்டா டைப் அப்படின்னு ஒன்று இருக்கும். இங்கே எப்படி ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அந்த மாதிரி இல்லை, கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஒரு இடத்துல அப்படின்றப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டேட்டா டைப்பில் ஒரே ஒரு வேல்யூ அப்படிங்கிறதுனால அது வந்து இன்ட்டாவோ ஃப்ளோட்டாவோ ஸ்ட்ரிங்காவோ அந்த மாதிரி இருந்துடும். பட் இங்கே டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறதுனால எதுவாக வேணால் இருக்கலாம். இப்போ ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு 5 எலமெண்ட் இருக்குன்னா அது ஒரு எலமெண்ட் இன்ட்டாக இருக்கலாம், ஒரு எலமெண்ட் ஃப்ளோட்டாக இருக்கலாம், ஒரு எலமெண்ட் ஸ்ட்ரிங்காக இருக்கலாம். அந்த மாதிரி எல்லாமே வந்து கலவையாக வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம். இங்கே வந்து ஒரு வேரியபிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வேரியபிளை வச்சுட்டு பெருசாக எதுவும் மெத்தட்ஸ்லாம் இருக்காது. பட் இங்கே வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறது ஒரு ஆப்ஜெக்ட். பேசிக்லி அந்த ஆப்ஜெக்டில் தான் இந்த எல்லா ஐட்டமும் போய் உட்காந்துருக்கு அப்படிங்கிறதுனால அந்த ஆப்ஜெக்ட்டுக்குன்னு தனித்தனியாக மெத்தட்ஸ்லாம் கூட இருக்கும்.